மாண்புமிகு உறுப்பினர் மாங்குடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 13/6/2024 தேவகோட்டையிலிருந்து திருப்பூர் வரை புதிய பஸ் வழித்தடத்தை புதிய பஸ்ஸை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று காரைக்குடியிலிருந்து ஏம்பல் வரை புதிய ஒரு வழித்தடத்தையும் தந்தார்கள். அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே குளிர்சாதன வசதி சென்னைக்கு பேருந்து சென்னைக்கு வருகிறது என்று கூறுகின்றார்கள். இருந்தாலும் இரவு நேரங்களில் படுக்கை வசதியுடன் கூடிய குளிர்சாதன பேருந்து இயக்கப்பட்டால் மிகவும் வசதியாக இருக்கும். அதேபோல் காரைக்குடியிலிருந்து கோவை வரைக்கும், தேவகோட்டையிலிருந்து கோவை வரைக்கும் இரவு நேரங்களில் குளிர்சாதன பேருந்து இல்லை, தனியார் பேருந்துகள் தான் இருக்கின்றது. ஆகவே அதற்கும் படுக்கை வசதியுடன் கூடிய குளிர்சாதன பேருந்து இயக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று காரைக்குடி, புதுவயல், கல்லூர், தேனிப்பட்டி, அரிமளம், புதுவயல், கல்லூர், தேனிப்பட்டி, அரிமளம், புதுக்கோட்டை வழியாக சென்னை வரை ஒரு இரவு நேர பேருந்து படுக்கை வசதியுடன் கூடிய பேருந்து இயக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று காரைக்குடி நகர பேருந்துகள், காரைக்குடியிலிருந்து புதுவயல், பீர்க்கலைக்காடு, ஜெயங்கொண்டான், ஏம்பல் வரை புதிய பேருந்து நீண்ட நாட்களாக அந்த பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சென்ற பஸ் நிறுத்தப்பட்டுள்ளது ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு முன்பாக. ஆகவே அந்த பஸ்ஸை மீண்டும் இயக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த பஸ்ஸையும் மீண்டும் அந்த வழித்தடத்துக்கு ஒரு பஸ்ஸை இயக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று இன்னொரு கேள்வி இருக்கு. சரிங்க, நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய வழித்தடம் கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து பதிவு செய்தமைக்கு நன்றி. தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி வழியாக சென்னைக்கு தடம் எண் 136 NSS குளிர்சாதனமில்லா இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட பேருந்து தினசரி தேவக்கோட்டையிலிருந்து இரவு 8:15 மணிக்கு புறப்பட்டு காரைக்குடியிலிருந்து இரவு 8:45 மணிக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இப்பேருந்தில் காரைக்குடி ஏறுமிடமாகவும் இறங்குமிடமாகவும் இணையதள முன்பதிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காரைக்குடி பயணிகள் மேற்கூறிய பேருந்தில் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு படுக்கை வசதியை முன்பதிவு செய்து பயணிக்கலாம். மேற்படி பேருந்தின் கொள்ளளவு திறனில் 72.72% மட்டுமே இப்பொழுது பயன்பாட்டில் உள்ளது. இன்னும் காலி இடங்களோடு பேருந்து பயணிக்கின்ற சூழல் உள்ளது. எனவே இந்நிலையில் காரைக்குடியிலிருந்து கூடுதலாக படுக்கை வசதி கொண்ட பேருந்து இயக்க வேண்டும் என்ற அவசியம் எழவில்லை. இது தவிர ராமேஸ்வரத்திலிருந்து காரைக்குடி வழியாக குளிர்சாதன படுக்கை வசதி கொண்ட பேருந்து இரவு 8 மணிக்கு காரைக்குடியிலிருந்தும், குளிர்சாதனமில்லா படுக்கை வசதி கொண்ட பேருந்து இரவு 7:30 மணிக்கும் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தையும் காரைக்குடியிலிருந்து பயணிகள் சென்னைக்கு பயணம் செய்ய பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது மாண்புமிகு அண்ணன் மாங்குடி அவர்கள் சென்னைக்கு கிளம்பி இப்போ கோயம்புத்தூர் போய் புதுவயல் வரை எல்லா இடத்துக்கும் பேருந்து கேட்டுவிட்டார். ஏற்கனவே அவருடைய காரைக்குடி தொகுதிக்கு கிட்டத்தட்ட 6 வழித்தடங்கள் நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்து வழித்தடங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வது, பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கு இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த அதிமுக ஆட்சியில் அதிக பேருந்து வாங்காத காரணத்தினால் அந்த பழைய பேருந்துகளிலே மாற்றுவதற்கு நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் அளித்திருக்கின்ற இந்த தொகையில் வாங்குகின்ற பேருந்துகள் மாற்றப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதெல்லாம் மாற்றப்பட்ட பிறகு புதிய வழித்தடங்கள் குறித்து யோசனை செய்யலாம்.